அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் டெட் பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க இந்த 382 கேள்வியும் பார்த்துட்டீங்கன்னா இதை தாண்டி கேள்வி கேட்டால் என்னை சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் முழு பொறுப்பு. இதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க பார்த்துடலாம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை தமிழின் இனிமை. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரிங்களா? தமிழின் இனிமை பாரதிதாசன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். இதுதான் இந்த முழுமையான பாடல். பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சரிங்களா? ஓகே. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற கவிதை தமிழின் இனிமை. இதுல நனிப்பசு பொழியும் பாலும் என்பதில் நனி என்பதன் பொருள் என்ன? மிகுதி. பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் என்ற பாடலடியில் பனிமலர் பாகிடை என்பது இலக்கணத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவதால் அதை என்ன சொல்லுவோம்? மோனை என்று சொல்ல வேண்டும். தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்று சொன்னவர் யாரு? கனக சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய பாரதிதாசன். அடுத்து பாருங்க, சரியானதை தேர்வு செய்க. இதுல எது சரி அப்படின்றத மட்டும் நம்ம தேர்வு செய்யணும். என்னன்னு பார்த்துடலாமா? கனி அப்படின்னா கரும்பு என்பது தவறு. களை அப்படின்னா இதுவும் தவறு. சரிங்களா? அடுத்தது களை அப்படின்னா இந்த இடத்துல கரும்புன்னு வரணும். அடுத்தது நனி அப்படின்னா மிகுதி, சரி. நல்கிய அப்படின்னா வழங்கிய, சரி. அப்ப 3 மற்றும் 4 என்பது சரி. கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முழு பாட்டையுமே பாடிட்டோம். முழு பாட்டுமே ஃபர்ஸ்ட் பாடிட்டோம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். சொன்னவர் யாரு? பாரதிதாசன். இது எல்லாமே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சிவதனி அகாடமியினுடைய இந்த புத்தகத்துல இருக்கு. டெட் பேப்பர் 1 and 2 படிக்கிறவங்க இந்த ஒரு புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா 30க்கு 30 தமிழ்ல 100% எடுத்துடலாம். கண்டிப்பா இந்த ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா பாஸ் ஆயிடலாம். இது போக நம்ம சோசியலுக்கு போட்டிருக்கிறோம், உளவியலுக்கும் புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன் இருக்கக்கூடிய இந்த 6383142351 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் வீடியோல எல்லா கொஸ்டினும் நான் முழுசா பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் முழுசா வீடியோல பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. 7வது கேள்வி. இந்த புத்தகத்தோட விலை பாத்தீங்கன்னா இப்போ 655 ரூபா நம்ம போட்டுருக்கோம். ஏன்னா ரேட் எல்லாம் கூடிச்சு 655 ரூபா வரும். தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சிருங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் புக் அனுப்பி வச்சிருவோம். ஓகே. 7வது கேள்வி பாருங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் இப்ப நம்ம பார்த்த இந்த பாடல் தமிழின் இனிமை கவிதை அமைந்துள்ளது. இது சரி. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் 2ஆம் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் பாடல் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். இது தவறு. சரிங்களா? இதுதான் சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்தது 8வது கேள்வி. பாரதிதாசன் மீது கொண்ட பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டவர். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் கனக சுப்புரத்தினம். அப்ப பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பாரதிதாசனுடைய சிறப்பு அடைமொழி புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. தமிழின் இனிமை. பாரதிதாசன் கவிதைகள்ல முதல் பகுதி தான் தமிழின் இனிமைன்னு சொன்னோம். தமிழின் இனிமை பாடலில் கவிஞர் குறிப்பிடும் மொத்த சுவை எத்தனை? நல்ல கேள்வி. 6. களை அப்படின்னா என்னது? கரும்பு. களையிட ஏறிய சாரும். களை அப்படின்னா கரும்பு.
கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை கனி இடை. எண்ணுயிர் பிரித்தெழுதுக எண் கூட்டல் உயிர் எண்ணுயிர். தரமான கொஸ்டின்ஸ் 382 கேள்வி. நீங்க 5ஆம் வகுப்பு புத்தகத்தை தொடவே தேவையில்லை. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோவை முழுசா பார்த்து நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? 12th வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த புத்தகத்துல இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு இமிடியட்டா கால் பண்ணி தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம். பனிமலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பனி கூட்டல் மலர் பனிமலர். கனியிடை களை என்பவை மோனை சொற்கள் கூற்று. காரணம் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை மோனை என்பர். கனியிடை களை களையிடை இது என்ன சொல்றோம்? மோனை சொற்கள் சொல்றோம். கூற்று சரி. காரணம் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை மோனை என்பர். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது கூற்று. பாடலில் 2வது எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை? இங்க பாருங்க, பனிமலர் நனிப்பசு. அப்ப 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவதை நம்ம எப்படி சொல்றோம்? எதுகைன்னு சொல்றோம். இங்கேயும் கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அடுத்தது அறிவு நிலா. 5ஆம் வகுப்புல முதல் பருவத்துல அறிவு நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை இருக்கு. அதனுடைய மைய கருவின் வந்து பாத்தீங்கன்னா புதிர் விளையாட்டு. பாட்டியால் அறிவு நிலா என்று அழைக்கப்பட்ட சிறுமி கவிநிலா. உனக்கு சொந்தமான ஒன்றை, இதெல்லாம் வந்து இப்படிதான் ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. டெட் எக்ஸாம்ல கேட்டதை தான் நம்ம அதை வச்சுதான் நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே யாரும் இவ்வளோ கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கான்ஃபிடண்டா சொல்லலாம். நான் தான் சொல்றேன், இதுல இருந்து கேள்வி வரலைன்னா என்னை சட்டையை பிடிச்சி நீங்க நேரில் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். உனக்கு சொந்தமான ஒன்றை மற்றவர்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள், அது என்ன என்ற இந்த புதிர் கருத்தம் என்னது? பெயர். தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள். தற்போது என்ற சொல்லின் பொருள் இப்பொழுது. குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பு கூட்டல் ஏடு. எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை கூட்டல் எதையோ. அமைதி கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அமைதியாகி. திரும்ப திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்ப திரும்ப. திரும்ப கூட்டல் திரும்ப திரும்ப திரும்ப. என்ன சத்தம் என்ற கதையின் கருப்பொருள் 5ஆம் வகுப்புல இருக்கு. நீங்க எல்லாம் படிக்கவே வேணாம், எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். கனவு. என்ன சத்தம் என்ற கதையினுடைய நாயகன் செழியன். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறு வழங்குவது என்ன? மரபு. மாத்திரை விழுங்கினான் என்பது என்ன? விழுங்குதல் அப்படின்றது ஒரு வினை. அப்ப வினை மரபு. மாத்திரை விழுங்கினான். அப்ப இங்க பாருங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாத்திரை என்ன பண்ணணும்? விழுங்கணும். மாத்திரை விழுங்கினான் வினை மரபு. மரத்தின் மேலிருந்து குரங்குகள் என்ன பண்ணும்? அதனுடைய மரபு வந்து அளப்பும். குரங்குகள் அளப்பும். முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது பறவைகள் ரெக்கைகளை எப்படி அடிக்கும்? படபடவென அடித்துக்கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. படபட. கீரி செடிகளின் மறைவில் இருந்து ஓடியது. கீரி என்னது? அதனுடைய இளநிலை குட்டியா, கன்றா, குருளையா, பிள்ளையா? கீரி பிள்ளை. கீரி வந்து நம்ம என்ன சொல்லணும்? பிள்ளை அப்படின்னு சொல்லணும். கீரியினுடைய இளநிலை பிள்ளை. பூச்செடிகளில் வண்டுகள். வண்டு முரளும். மூங்கில் காடுகளே வண்டு முரளும் சோலைகளே சொல்றாங்க. வண்டு முரளும். தென்னை மரத்திலிருந்து பூனை என்ன பண்ணும்? சீரும். பூனை சீரும். நாய் குறைக்கும். நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். பூனை சீரும். முக்கியமானது. பூனை சீரும், நாய் குறைக்கும். அடுத்து தவறானதை கண்டுபிடி. புலி உருமும். கரெக்ட். ஆடு கத்தும். சரி. ஆந்தை அலரும். சரி. பாம்பு சீரும். சரி. குதிரை குட்டி. சரி. மான் கன்று. சரி.
புலிக்குட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறோம், இது தவறு. கீரி பிள்ளை சரி. அப்ப புலி என்ன சொல்லணும்? புலி பரல். புலியினுடைய இளநிலை என்ன சொல்லணும்? புலி பரல் அப்படி சொல்லணும். அடுத்து பாருங்க, சரியானதை தேர்வு செய்க. சரியானதை தேர்வு செய்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீர் குடித்தான், பால் பருகினான் என்பதே சரி. சரிங்களா? ஓகே. சுவர் எழுப்பினார் வரணும், அம்பு எய்தார்னு வரணும். சரிங்களா? இங்க தவறுகள் இருக்கு, ஒவ்வொருக்கும் நம்ம அப்படியே கரெக்டா பார்த்துருவோம். அடுத்தது, ஆட்டுப்பட்டியில் மாட்டு தொழுவத்தில், ஆட்டுப்பட்டியில் ஆட்டையும் மாட்டு தொழுவத்தில் மாட்டையும் அடைத்தனர். டேஸ் முன்பு டேஸ் கட்டியது. அதாவது எலி, எலி வந்து வலை, எலி வலை, எலி வலை ஆனாலும் தனி வலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எலி வலை முன்பு சிலந்தி வலை பின்னியது, இல்லைன்னா வலை கட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலந்தி வந்து இந்த வலை, எலி வந்து இந்த வலை, எலி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் இந்த வலை. அடுத்தது, நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. அடுத்தது, காட்டில் யானை என்ன பண்ணும்? யானை பிளிரும். அப்ப ஆப்ஷன் பி பிளிரும். ஆந்தை அலரும், ஆந்தை அலரும் என்பது ஒரு ஒளி மரபு. புலியினுடைய இளமை பெயர் அப்பதே பார்த்தோம், பரல், புலி பரல். பூ பறித்தான் என்பது சரியான வென்று, பூ பறித்தான் வினை மரபு. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. குரங்குகள் அளப்பும் சரி. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியானதை தேர்வு செய்க. குயில் தான் கூவும், குயில் கூவும். அதாவது ஒருமை பன்மை, குரங்குகள் அளப்பும் ஓசை கேட்டன அப்படின்னு, கேட்டது அப்படின்னு சொல்லணும். அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அடுத்தது, குயில் ஒன்று குக்கு என கூவியது. காட்டில் வேடன் அம்பு எய்தான் அப்படின்னு வரணும், அம்பு எய்தான். இப்ப என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியானது வந்து பார்த்தீங்கன்னா குயில் ஒன்று குக்கு என கூவியது. ஓகே. அடுத்து 44வது கேள்வி, இது கரெக்ட். குயில் ஒன்று ஒன்று, குயில் ஒன்று கூவியது, இதுதான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நகரம், நகரம், நகரம். இதை வந்து இலக்கண நூலார் எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது டன்னகரம், இது தன்னகரம், இது ரன்னகரம். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது டன்னகரம், இது என்னது? தன்னகரம், இது ரன்னகரம். எப்பவுமே இந்த எழுத்து ஒன்றன், ஒன்று அப்படிதான் வரும். அதே மாதிரி கந்தன், இந்து வந்துச்சுன்னா இந்த தா வந்துடும். இது வந்து கண்டம், இந்த 3 சொல்லி இன்னு வந்துச்சுனாலே இந்த டா வரும். அதனால அது டன்னகரம், இது தன்னகரம், இது ரன்னகரம். அடுத்தது, மேக கூட்டங்கள் எவ்வாறு தோன்றின? மேக கூட்டங்கள் பஞ்சு பொதிகள் போல தோன்றின. அடுத்தது, பச்சை பசேல் என்று இருந்தவை எவை? பச்சை பசேல் என்று இருந்தவை வயல்வெளிகள். காற்று எவ்வாறு வீசியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலு சிலு வென்று வீசியது. வாக்குண்டாம், கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் மூதுரை. மூதுரையினுடைய ஆசிரியர் ஔவையார். வாக்குண்டாம், திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டாயம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி மூதுரை. ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மூதுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கூற்று, பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைக்கும் நீதி கருத்துக்களை உடைய நூல் மூதுரை. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். அப்ப ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, திரும்ப பாருங்க, பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைக்கும் நீதி கருத்துக்களை உடைய நூல் தான் மூதுரை. மூதுரையினுடைய ஆசிரியர் ஔவையார். சரிங்களா? ஓடும் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு, இது முக்கியமான ஒரு பாடல் வரி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் மூதுரை. அடுத்து பாருங்க, பொறுத்துக,
அடக்கம் அப்படின்னா பணிவு. மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி. மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி. உருமீன் அப்படின்னா பெரிய மீன் அப்படின்னு அர்த்தம். கடக்க அப்படின்னா வெள்ள. அப்ப சரியான விடை BCDA. அதாவது அடக்கம் என்றால் என்ன அர்த்தம்? பணிவு. அடுத்தது மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி. உருமீன் பெரிய மீன். கடக்க வெள்ள. அடுத்தது அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. இது மூதுரை பாடல். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா என்ற பாடல் அரியில் வந்துள்ள தொடை நயம் சீர் மோனை அடி எதுகை. சீர் மோனை அடி எதுகை இங்க வந்திருக்குது. சரிங்களா? சீர் மோனை அடி எதுகை. சீர்மோனை அடி எதுகை இந்த பாடலில மூதுரை பாடலடியில பயின்று வந்துள்ளது. அடக்கம் உடையார் என்று தொடங்கும் மூதுரை பாடலுடன் தொடர்புடைய திருக்குறள். சரிங்களா? இந்த இருக்குல்லையா, அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. சரிங்களா? அதே மாதிரி ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலடியோடு தொடர்புடைய திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த திருக்குறள் தான் மூதுரையில கம்பேர் ஆகுது. அடுத்தது என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. என்றெண்ணி அப்படின்னா என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை மடைத்தலை. வரும் கூட்டல் அளவு வருமளவு. அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அறிவிலர் அப்படின்னா அறிவுடையோர். எண்ணுதல் இதன் பொருள். எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல், எண்ணி பார்த்தல். அடுத்தது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. திருவள்ளுவர். கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் என்று சொன்னவர் பாரதிதாசன். இந்த கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். கலர் அப்படின்றது இந்த லா வரணும். கல்வி கற்காதவர் கலர் நிலம். கலர் நிலம் அப்படின்னா வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கல்வி கற்காதவரை கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் என்று குறிப்பிட்டவர் திருவள்ளுவர். அடுத்தது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர். அடுத்து பாருங்க, பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி. இளமையில் கல் சிலையில் எழுத்து என்பது முதுமொழி அப்படின்னு சொல்றோம். பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி. இளமையில் கல் சிலை மேல் எழுத்து என்பது முதுமொழி. இரண்டு கூற்றுகளுமே சரி. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். நீங்க படிச்சா அதை தான் எடுப்பீங்க. எடுத்து கொடுத்தாச்சு. டேஸ் டேஸ் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். கல்வியும் பொருளும். கல்வியும் இருக்கணும், பொருளும் இருக்கணும். அதுதான் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் எனலாம். எல்லாரை எல்லோரும் எள்ளுவர். எல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று சொன்னவர் திருவள்ளுவர். அடுத்தது காரணமாகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுதுக. காரணம் கூட்டல் ஆகின்றது. எள்ளுவர். எள்ளுவர் என்ற சொல்லின் பொருள் எல்லாரை எல்லோரும் எள்ளுவர் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அந்த எள்ளுவர் என்பதன் பொருள் என்ன? இகழ்ந்து பேசுவர் என்று அர்த்தம். பொருள் கூட்டல் செல்வம் எப்படி சேர்த்து எழுதணும்? பொருட்செல்வம். நல்ல தரமான கேள்விகள்லாம் இருக்கு. முழுசா பாருங்க. சரிங்களா? என்னால பார்க்க முடியல சார், நான் வந்து புக்கா வாங்கிக்கிறேன்றவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த புத்தகம் நம்ம அனுப்பி வச்சிருவோம். சரிங்களா? கண்டிப்பா டெட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இந்த புக்கு வச்சிருக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ளதான் இருக்கும். எக்ஸாம் முடிச்சோன்னு நான் ப்ரூஃபோட வீடியோ போடுவேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 1 to 5th மட்டுமே ஒரு 600 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்குறோம். எல்லாமே நான் வீடியோவும் கொடுத்துறேன். சரிங்களா? நல்வழி. நன்மை கூட்டல் வழி சேர்த்தெழுத கிடைப்பது நல்வழி. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு. பகுத்து கூட்டல் அறிய பகுத்தறிய. பழமை கூட்டல் மொழி பழமொழி. தமிழ் படுத்துக. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம்.
கையெழுத்து போட்டி முதல் பரிசு. இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. தமிழ் படுத்துக. ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ், முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது. டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். இதை தமிழ் படத்துல என்ன செய்யணும்? ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற சிறு கதையினுடைய நாயகி அன்பரசி. பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்னும் கதையில் சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்ன? ஒரு படக்கதை புத்தகம். கூற்று: சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன் ஆகியவை பெயர் சொற்கள். காரணம்: ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. கூற்று: ஓடினான், விழுந்தது, எழுதினால் ஆகியவை வினை சொற்கள். ஓடுறது, விழுறது, எழுதல், இதெல்லாம் என்னது? எழுதுதல். இதெல்லாமே பாத்தீங்கன்னா வினை. காரணம்: ஒரு செயலை குறிக்கும் சொல்லுதான் வினை சொல். ரொம்ப பேசிக்கான இலக்கணம் தான். அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. சரிங்களா? இப்ப கூற்று காரணம் இரண்டுமே சரி. இதுதான் சரியான விடை. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமன் பாடம் படித்தான். 79வது கேள்வி பாருங்க. ராமன் பாடம் படித்தான். சொற்றொடரில் பாடம் என்பது என்ன? பெயர் சொல். அடுத்தது, மாடு புல் மேய்ந்தது. இங்கே மேய்ந்தது என்பது என்ன? மேய்கிறது அப்படின்றது ஒரு வினை. அப்ப வினை சொல். அடுத்தது, இடம் எத்தனை வகைப்படும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படும். இடம் 3 வகைப்படும். மூவிடம். கூற்று: நான் பாடுகிறேன் என்பதில் நான் என்பது தன்மை. காரணம்: பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பதுதான் தன்மை. தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதுதான் மூவிடம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. நான் பாடுகிறேன், நான் பாடுகிறேன் தன்மை. பேசுபவரை அல்லது தன்னை குறித்து பேசுவதுதான் தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்தது, யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை இவர் அப்படி சொல்றோம் இல்லையா? இதுதான் முன்னிலை. விழிப்பதுன்னு என்ன அர்த்தம்? அழைப்பதுன்னு அர்த்தம். அடுத்தது, பேசுபவர் கேட்பவர் அன்றி, பேசுபவர் கேட்பவர் அன்றி மற்றவர்களை குறிப்பதுதான் படர்க்கை. இதுதான் மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அடுத்தது, தவறானதை தேர்வு செய்க. நான், நாம், நாங்கள் தன்மை பெயர்கள். ஓகே. நீ, நீங்கள், நீவீர் அப்படின்னு சொல்றது முன்னிலை பெயர்கள். நாம், நீ, இவை தன்மை பெயர்கள். இது தப்பு. அடுத்தது, அவன், அவன், அவள், இவர், இது படர்க்கை பெயர்கள். சரிங்களா? அப்ப சி தவறு. நாம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்னது? தன்மை. நீம் அதனாலே அது என்னது? முன்னிலை. அப்ப அது தவறு. அடுத்தது, சரியானதை தேர்வு செய்க. அவன் நான் தேநீர் குடித்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் தேநீர் குடித்தான் அப்படின்னு சொன்னா தவறு. நீ தேநீர் குடித்தேன் அப்படின்றதும் தவறு. அவள் தேநீர் குடித்தான் அப்படின்னா அதுவும் தவறு. அவன் தேநீர் குடித்தான் என்பது சரி. தவறானதை தேர்வு செய்க. தவறானதை தேர்வு செய்க. நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். கரெக்ட். நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். கரெக்ட். நீ எங்கு சென்றாய்? ஒருமைப்பன்மை. அப்ப சரி. நீ எங்கு சென்றாய்? நான் கவிதை எழுதினேன். சரி. பறவை இங்க ஒருமை. வானில் பறந்ததுன்னு வரணும். பறவை வானில் பறந்தது என்பது சரி. ஆனா என்ன கொடுத்துருக்குறோம்? பறவை வானில் பறந்தன. அப்ப டி தவறு. ஓகேவா? இதான் சரியான விடை. இந்த கேள்விக்கு இதான் சரியான விடை. ஆனா இங்க டி தவறு. ஓகே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்னவர் யாருன்னா, தரமான ஒரு கேள்வி. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னவர் பாரதியார். கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதியார். கல்லாதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் என்று சொன்னவர் யாரு? திருவள்ளுவர். சரிங்களா? ஓகே. கல்வி கல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொன்னவர் தான் பாரதிதாசன்.
ஓகே, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் அமைக்க. விழுச்செல்வம் கல்வி கேடில் தப்பு. கேடில் கல்வி செல்வம் விழு தப்பு. இது ஒரு திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதுதான் சரி. ஓகேவா? 90வது கேள்வி பாருங்க. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் அமைக்க. கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதானே சரி. மத்தெல்லாம் பாருங்க. சிறப்பு சென்ற இடமெல்லாம் கற்றோருக்கு கல்வி தப்பு. கற்றோருக்கு கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பு தவறு. கல்வி கற்றோருக்கு சிறப்பு சென்ற இடமெல்லாம் தவறு. கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் ஔவையாருடைய பாடல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசற கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொன்னவர் யாரு? ஔவையார். அடுத்து பாருங்க. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் அமைக்க. கல்வி சிலையில் இளைமையில் எழுத்து தவறு. இளமையில் எழுத்து கல்வி சிலையில் தவறு. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பது முதுமொழி. அடுத்தது. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். இதுதான் சரி. யார் சொன்னது? வள்ளுவர் சொல்றாரு. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் அமைக்க. சரியான விடையவே பார்த்துருவோம். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். பழக்கடைக்கு போகலாம். பழக்கடைக்கு போகலாம். பாருங்க, இயைபு நய சொற்கள். சரிங்களா? போகலாம் போகலாம். இயைபுனா இறுதியில் இருக்கிறது தான் இயைபு. சரிங்களா? ஓகே. அடுத்தது. கூற்று. தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தேநீர். தேயிலை அதான் டீ, தேநீர். கூற்று 2. தேனும் நீரும் கலந்த நீர் தேநீர். இது சரி. கூற்று சரி, காரணம் 2 கூற்றுமே சரி. அதாவது தேயிலை அதை கொதிக்க வைக்கும் போது தேநீர், இந்த நீ தேநீர் இதுதான் சரி. டீ அப்படின்னா இதுதான். அடுத்து பாருங்க. தேனும் நீரும் கலந்துச்சுன்னா அது தேநீர். இது வந்து இப்ப தேநீர் கடை இந்த நீர் போட்டுருந்தாங்கன்னா தப்புது. ஓகேவா? அடுத்தது. பொருள் தருக. சரியான பொருள் தருக. அன்னம் அன்னம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அன்னம் அப்படின்றது உணவு, சோறு அப்படி சொல்லலாம். உணவு உணவு தான். சோறுன்னு சொல்ற உணவு. இந்த அன்னம் அப்படின்றது மேல்வாய். இந்த அன்னம் கரெக்ட் தான். அன்னம் அப்படின்றது மேல்வாய், இந்த அன்னம் அப்படின்றது சோறு. இது அன்ன பறவையையும் குறிக்கும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம அன்னம்னா உணவு, அன்னம் அப்படின்னா மேல்வாய். மேல் அன்னம் கீழ் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. கூற்று 1. காதுகளால் கேட்கக்கூடிய ஒளி அலைகளின் பிரதிபலிப்பு தான் எதிரொலி. ஓகே, எதிரொலி சவுண்டு. கண்களால் பார்க்கக்கூடிய ஒளி அலைகளின் பிரதிபலிப்பு எதிரொலி. 2மே சரி. கூற்று 2ம் சரி. அடுத்தது. நெருப்பு என்னும் பொருள் தரும் பல சொற்கள். சூப்பர் கேள்வி. நெருப்பு என்னும் பொருள் தரும் பல சொற்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். தீ, அனல், கனல், தணல். இதுதான் சரியான விடை. சரிங்களா? பரிதி அப்படின்னா சூரியன். அனல், கனல், தணல் இது வந்து நெருப்பை குறிக்கும். ஆனா பருதின்ற ஒரு வார்த்தை சூரியனை குறிக்கிறது வந்துருச்சு. அப்ப அது தவறு. சூரியன், பருதி 2 வேற வார்த்தை. இது 2ம் நெருப்பை குறிக்கும். அப்ப இது தவறு. தீ ஆதவன்றது சூரியனை குறிக்கும். அனல், கனல் இது நெருப்பை குறிக்கும். அப்ப இது தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. கதிரவன், ஆதவன், பகலவன், சூரியன் பல பொருள் தரும் ஒரு சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பரிதி. பருதினாலும் கதிரவன்னாலும் ஆதவன் அப்படின்னாலும் பகலவன் அப்படின்னாலும் சூரியன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஞாயிறு அப்படின்னாலும் ஒன்றுதான். நிலவு என்னும் பொருள் தரும் பல சொற்கள். நிலவு அப்படின்னாலே திங்கள், மதி, அம்புலி, சந்திரன். திங்கள், மதி, அம்புலி, சந்திரன் இதெல்லாமே எதை குறிக்கும்? நிலவை குறிக்கும். அடுத்தது. சிங்கப்பூரில் உலக சதுரங்க வாகையர் அதாவது செஸ் சாம்பியன் தொடர் நடைபெற்ற ஆண்டு 2024. இதில் வெற்றி பெற்ற இளம் வீரர் அப்படின்ற பெருமைக்கு உரியவர் குகேஷ்.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடந்துச்சு? சிங்கப்பூர்ல நடந்துச்சு. அப்படி இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2024 தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் குகேஷ். இவர் தான் சாம்பியன் பட்டமும் வென்றார். உலக சதுரங்க வாகையர் 2024 சிங்கப்பூர் நடைபெற்ற போட்டியில் தனது எத்தனையாவது வயதில் சாம்பியன் பட்டம் வென்றார் அப்படின்னா 18 வயது. இவர் தான் உலகின் இளம் வயதில் இந்த பட்டத்தை வென்றவர். குகேஷ் வாகையர் பட்டம் என்ற விளையாட்டின் பெயர் சதுரங்கம். நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, அது கண்டிப்பா கேள்வியா வரும். குகேஷ் படைத்த சாதனை என்ன? இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டம். இதுக்கு முன்னாடி கேரி காஸ்ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலக சதுரங்க வாகையர் பட்டம் என்ற முதல் இந்தியர், வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டம் என்ற முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்தது, எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். இந்த கவிமணி தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேரூர். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஸ்டார் போடலாம் குறிச்சுக்கிட்டே வாங்க, இதெல்லாம் கேள்வியா வரும். கவிமணி தேசிய விநாயகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? தேரூர். அடுத்தது, கவிமணியின் குழந்தை பாடல்கள் எனும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்த கவிதை தான் மழை. பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல். கருங்கடலே பிரித்தெழுதுக கருமை கூட்டல் கடலே. திரை என்ற சொல்லின் பொருள் திரை என்றால் அலை, அதனாலதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. அடுத்தது, மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக இருப்பது கடல். பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ கடலே. எங்கும் உணதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே என்ற இந்த பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகர். பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொலியே கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே என்று சொன்னவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். ஏற்கனவே ஒரு பாடல் பார்த்தோம். என்ன பாடல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே என்று சொன்னவரும் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் எங்க பிறந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர்ல பிறந்தாரு. கவிமணியன் அழைக்கப்பட்டவர் தேசிய விநாயகனார். கவிமணியன் அழைக்கப்பட்டவர் தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், சரிங்களா? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்தது, மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீன் உழவும் கடலே விலைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் குதவும் கடலே என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் கவிமணி. அந்த முழு பாடலையுமே பிரிச்சு தனித்தனி கொஸ்டினா கொடுத்துட்டோம். மழைக்கும் மூலம் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையலாம் கடலே, எவர் மகித்து முடிக்கலார் கடலே என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகனார். என்று சொன்னவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகனார். முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. கீழ்கண்டவற்றுள் மோனை சொற்கள். முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா மோனை. அப்ப இங்க என்ன முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது? அள்ளும் அழுப்பும். இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா எதுகை, பொங்கு எங்கு, சரிங்களா? எல்லை அள்ளும், சரிங்களா? இரண்டாம் எழுத்து ஒன்று மாதிரி வந்தா எதுகை, முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை. இங்க பாருங்க, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. கீழ்கண்டவற்றுள் எதுகை சொற்கள் என்னது? இரண்டாம் எழுத்து. மலையை விலையை. தவறான இணையை தெரிவு செய்க. மகரம் மீன், புரவி குதிரை, திரை அலை, மகிமை அப்படின்னா புகழ்னு கொடுத்துருக்கோம். இதுதான் தவறானது. அடுத்தது, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகளாகும். பழங்காலம் முதற்கொண்டு பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே ஒரு நீதி நூல் இருக்கு. பழமொழி 400 முன்றுரை அரையனார், சரிங்களா? இப்போ கூற்று 2 கூற்றுகளும் சரி. பழமொழிக்கு பரிசு என்னும் முறைநடையில் பழமொழி கிளியின் பெயர் என்ன? செல்லம்மா.
இப்படிலாம் கேள்வி இருக்கு, நம்ம எடுத்துருக்கிறோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நாலும் இரண்டும் என்பது எதை குறிக்கிறது? 4 அப்படின்னா நாலடியார், 2 அப்படின்னா திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். சரிங்களா? நாலடியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் தமிழ் நூல் எது? நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். அடுத்து பாருங்க, மரப்பொந்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து. அக்கறை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ கூட்டல் கரை, அக்கறை. 400, 4 கூட்டல் 100, 400. கண் கூட்டல் இமைக்கும், கண்ணிமைக்கும். சூறை கூட்டல் காற்று, சூறை காற்று. மணியோசை பிரித்தெழுத கிடைப்பது மணி கூட்டல் ஓசை, மணி கூட்டல் ஓசை, மணியோசை. தேனிசை, தேன் கூட்டல் இசை, தேனிசை. தப்பி பிழைத்த மான் என்ற கதையின் கருப்பொருள் நட்பு. தப்பி பிழைத்த மான் கதையில் இடம்பெற்ற பறவை காகம். தப்பி பிழைத்த மான் கதையில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் நரி மற்றும் மான். ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுவாய். ஒரு தொடரில் யார், எது, எதை, யாவர் எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது. மிக மிக முக்கியம். ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் செய்யப்படுபொருள். சரிங்களா? ஓகே. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லையே எப்படி அழைக்கிறோம்? பயனிலை என்று அழைக்கிறோம். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லுதான் பயனிலை. ஓகே. எழுவாய், பயனிலை, செய்யப்படுபொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரின் என்னது? பகுதிகள். கூற்று: எழுவாயோ செய்யப்படுபொருளோ வெளிப்படையாக இல்லாமல் தொடர் அமையும். தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படுபொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை இல்லாமல் அமையாது. அப்ப ரெண்டும் சரி. பயனிலை இருந்தாதான் ஒரு தொடர் முழுமை பெறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு தொடர் முழுமை பெறக்கூடியது. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லுதான் பயனிலை. எழுவாய் எப்போதும் எப்படி இருக்கும்? பெயர் சொல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. தென்றல் நடனமாடினால், இதில் எழுவாய் தென்றல். யார் அப்படின்னு இருக்கா? அதுக்கு விடை இருந்தாதான் எழுவாய்ன்னு சொன்னோம். தென்றல். கண்ணன் நடனமாடினான், இதில் நடனம் என்பது என்னது? எதை ஆடினான் அப்படின்னு பார்த்தோமா? எதை, யாரை அப்படிலாம் இருந்துச்சுன்னா செய்யப்படும் பொருள். ஓகேவா? கார்குழலி நடனம் ஆடினால், ஒரு தொடர் முற்று பெற காரணமா இருக்கிறது பயனிலை. அப்ப ஆடினால் என்பது என்ன? அடுத்த கேள்விக்கு விட என்னது? பயனிலை. சரிங்களா? ஓகே. பாடல் பாடினால் இத்தொடரில் டேஸ் இல்லை. பாடல் பாடினால் இதுல என்ன இல்லை? யார் அப்படின்றது இல்லை. அப்ப எழுவாய்ன்றது இல்லை. பொருள் அறிந்து பொருத்துக. இந்த தவளை, இந்த தவளை என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். தவளைனா ஒரு உயிரினம், ஒரு நீர் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த தவளை என்பது பாத்திரம். பழைய காலத்துல தவளை அதுல தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. பாத்திரம் நல்லா பிடிச்சுக்கோங்க. தவளை, தவளை இது உயிரினம், இது ஒரு பாத்திரம். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கரி, கரி அப்படின்னு வந்தோம்னா, இந்த கரி என்பது அடுப்பு கரி, கார்பன். இந்த கரி என்பது இறைச்சி. ஓகே. பொருள் அறிந்து சரியானதை பொறுத்துக. வலி, வலி. வலி அப்படின்னா உடல் வேதனை, பெயின். இந்த வலி என்பது பாதை. வானில் உள்ள நீர்த்துளிகள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் டேஸ் தோன்றுகிறது, வானவில் தோன்றுகிறது. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை டேஸ் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இங்க இருக்கு. இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன். அடுத்தது, ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால், தரமான ஒரு கேள்வி. ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால் அது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. ரோஜா பூவில் எந்த நிறமி இருப்பதால் அது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது? தரமான ஒரு கேள்வி.
ரோஜாப்பூ சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமான நிறமி. தரமான ஒரு கேள்வி. ஆந்தோசயனின். கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சயின்ஸ் கொஸ்டின். டேஸ் நீராவி போக்குகளை தடுப்பதற்காக தாவரங்களில் இலை உதிர்கின்றன. கோடை காலங்கள்ல தான் இலை உதிருது. அடுத்தது இது ஒரு தரமான ஒரு கேள்வி. சூப்பர் கொஸ்டின் இது. மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்குகள் எரிவதை போல நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் அது மின்னுது அப்படின்னா, மின்மினி பூச்சிகளில் லூசிஃபரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருப்பதால் மின்மினி பூச்சி மின்னுகிறது. தரமான ஒரு கேள்வி. ஏற்கனவே பார்த்தோம். ஆந்தோசைனின். ரோஜா பூ சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட். அடுத்தது மின்மினி பூச்சிகள் மின்னுவதற்கு காரணம் லூசிஃபரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு என்சைம். கூற்று சரி, காரணமும் சரி. தரமான ஒரு கேள்வி. கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. லூசிஃபரேஸ் என்சைம் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளில் உள்ள காற்று பைகள். அதனால என்ன சொல்லுவாங்க, நுமேட்டிக் போன்ஸ். பறவைகளுடைய போன்ஸ் எப்படி அழைக்கப்படுதுன்னா, சயின்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப நுமேட்டிக் போன்ஸ். அப்ப காற்று பைகள் நிறைந்த போன்ஸ், எலும்புகள் இருக்கும். அதனால அது எடை குறைவா இருக்கும். சரிங்களா? ஓகே. மின்னல் மின்ன காரணம் என்ன? மின்னல் மின்னுவதற்கு காரணம் மின்னிறக்கம். அடுத்தது கூற்று மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. சரிங்களா? கூற்று சரி. ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. ஏன் மேகத்தை கருப்பாக தோன்றுதுன்னா, அதிக அளவு நீர் இருக்கிறதுனால சூரிய ஒளி ஊடுருவ முடியல. அதனால மேகம் கருப்பாக தோன்றுகிறது. அப்ப கூற்று மற்றும் இரண்டு கூற்றுகளுமே சரி. பூமியின் மீது டேஸ் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. பூமியின் மீது, இதெல்லாம் நல்ல சயின்ஸ் கொஸ்டின். நிலாவினுடைய ஈர்ப்பு விசை இருப்பதாதான் கடல்ல அலைகள் தோன்றுகிறது. சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்கள்ல கடல் அலையினுடைய தாக்கமும் வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறியணும். சரிங்களா? தவறான இணையை கண்டறியணும் அப்படின்னா என்ன பாருங்க, விண்மீன் ஒளிரும். சரிங்களா? சரி. ரோஜா பூ உதிருமா மலரும், அப்ப அது தவறு. மேகம் கருத்திருக்கும், அது தவறு. சரிங்களா? அது சரி. இலை சிவக்கும், இலை உதிரும். அதாவது ரோஜா பூ சிவக்கும், இலை உதிரும். மாத்தி கொடுத்துருந்தேன், அவட மலரும் கொடுத்துருந்தேன். ரோஜா பூ சிவக்கும், இலை உதிரும். அப்ப இதுல தவறான இணை 2 மற்றும் 4. அடுத்தது தரமான கொஸ்டின். மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி ஃபோர்டு. ஹென்றி ஃபோர்டு எந்த நாட்டில் பிறந்தார்? அமெரிக்கா. அப்படியே குறிச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே முழுசா பார்த்துருங்க. மோட்டார் வண்டியை வீடியோ முழுசா பார்க்க முடியல, எனக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே இதுல கொடுத்துருக்குறோம். ஓகேவா? மோட்டார் மன்னன் என்று உலகத்தால் புகழப்பட்டவர் தான் இந்த ஹென்றி ஃபோர்டு. ஹென்றி ஃபோர்டு தான் யாரு? மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர். ஒரு கொஸ்டின். ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஒரு கொஸ்டின். அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். மோட்டார் மன்னன் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தரமான முத்துக்கள் இந்த கேள்வி எல்லாம். மோட்டார் மன்னன் என்று உலகத்தால் புகழப்பட்டவர் ஹென்றி ஃபோர்டு. அடுத்து பாருங்க, ரோடு என்ஜின் என்று அழைக்கப்பட்ட வண்டி எதனால் ஓடுகிறது? ரோடு என்ஜின் என்று அழைக்கப்பட்ட வண்டி நீராவியால் ஓடுகிறது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்திய அறிஞர் ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த உலகிற்கு புவியீர்ப்பு விசையை உலகத்திற்கு உணர்த்தியவர் ஐசக் நியூட்டன். சார், ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை சிந்தனை எழ காரணமாக இருந்த பழம் என்ன மரம்? ஆப்பிள் மரத்துல படுத்திருக்கும் பொழுதுதான் அந்த பழம் விழுகிறத வச்சுதான் பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். நோயாளியின் இதய துடிப்பை துல்லியமாக காட்டக்கூடிய கருவி எது? ஸ்டெத்தஸ்கோப். சரிங்களா? ஸ்டெத்தஸ்கோப். அடுத்தது ஸ்டெத்தஸ்கோப் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஸ்டெத்தஸ்கோப் கருவியை கண்டுபிடித்தவர் ரெனே லென்னக். இதெல்லாம் நல்ல கொஸ்டின், கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். எது யாரு எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெனே லென்னக். அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க அந்த கேள்வியை. அடுத்தது நீராவி எந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் நீராவி எந்திரம். ஜேம்ஸ் வாட் நீராவி எந்திரத்தை கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட் பிறந்த நாடு ஸ்காட்லாந்து. மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்த யார்? ஹென்றி ஃபோர்டு. பிறந்த மோட்டார் மன்னன் என்று அழைக்கப்பட்ட ஹென்றி ஃபோர்டு பிறந்த நாடு அமெரிக்கா. அறிவியல் அறிஞர் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. அறிவியல் கூட்டல் அறிஞர். மணித்துளி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. மணி கூட்டல் துளி. சரிங்களா?
10 கூட்டல் 2 12. இதான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. வேகமாக இச்சொல்லுக்கு உரிய பொருள் விரைவாக. மரப்பலகை பிரித்தெழுதுக. மரம் கூட்டல் பலகை மரப்பலகை. அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு, சரி. ரெனே லென்னக் ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு, சரி. ஜேம்ஸ் வாட் மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்சாருன்னு கொடுத்துருக்கோம், தவறு. ஜேம்ஸ் வாட் என்ன கண்டுபிடிச்சாரு? நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சாரு. நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் வாட். அடுத்தது மோட்டார் வாகனம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்தவர் மோட்டார் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹென்றி ஃபோர்டு. மோட்டார் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹென்றி ஃபோர்டு. சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல தவறானது ஜேம்ஸ் வாட். அடுத்து பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் தொலைபேசி. இது சரி. அடுத்தது, நானும் பறக்க போகிறேன் என்ற கதையில் சிறுமியின் பெயர் அமுதா. பறவைகள் திசை மாறி பறக்க உதவுவது பின்புறத்தினுடைய வால். கூற்று, விமானத்தை கண்டுபிடித்தவர் ரைட் சகோதரர்கள், ஆல்பர்ட் ரைட் அண்ட் வில்பர்ட் ரைட் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட் சகோதரர்களில் ஒருவர் 12 நொடிகள் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறு தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். ரெண்டுமே சரி, வில்பர்ட் ரைட் அண்ட் ஆல்பர்ட் ரைட். அடுத்தது, விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1909 டிசம்பர் 17. பேசுவோரை குறிக்கிறது தன்மை, கேட்போரை குறிக்கிறது முன்னிலை. சரிங்களா? பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிப்பது படர்க்கை. அவரு இப்படி சொன்னா அது படர்க்கை. ஒரு பெயரை சொல்ல வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். அடுத்தது, தற்போதைய வழக்கில் அவர் என்பது எதை குறிக்குது? ஒருவரை குறிக்குது. டேஸ் எங்கு சென்றீர்கள்? நீங்கள் எங்கு சென்றீர்கள்? அடுத்தது, செடியில் பூக்கள் பூத்திருந்தன. செடியில் பூக்கள் அவை அழகாக இருந்தன. செடியில் பூக்கள் பூத்திருந்தன. அங்க என்ன வரணும்? இடைச்சொல். அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை நான் செய்தேன். அவன் செய்தேன் அப்படி சொல்ல முடியுமா? அவர் செய்தேன் சொல்ல முடியுமா? அவள் செய்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நான் செய்தேன். அடுத்தது இங்க பாருங்க, இது நல்ல ஒரு தரமான கேள்வி. மின்மினி பூச்சி ஏன் மின்னுது? அங்க ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமுக்கு பேரு லூசிபரேஸ், ஒரு நொதி. சரிங்களா? மின்மினி பூச்சிகள் மின்னுவதற்கு காரணம் லூசிபரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நொதி. அடுத்தது, வானவில் ஏன் தோன்றுது? நீர்த்துளிகளுடைய எதிரொலிப்பு. காற்று பைகள் பறவையின் இறகுல இருக்கு, பறவையின் எலும்புகள்ல இருக்கு. விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. இப்ப 3, 4, 2, 1 கரெக்ட் ஆன்சர். தமிழ் படுத்துக. தபால் நிலையம் அஞ்சலகம். தபால் நிலையம் அஞ்சலகம். தமிழ் படுத்துக. ரேடியோ வானொலி. ரேடியோ வானொலி. தமிழ் படுத்துக. பஞ்சாயத்து கூட்டம் ஊராட்சி கூட்டம். தமிழ் படுத்துக. ஹோட்டல் உணவு விடுதி உணவு. உணவக உணவு. தமிழ் படுத்துக. அலமாரியில் துணி உள்ளது. நிலை பேழை. அலமாரினா நிலை பேழை. சுற்றும் முற்றும் என்பது எதை குறிக்குது? இணை சொற்கள். சுற்றும் முற்றும் இணை சொற்கள். அடுத்த தரமான ஒரு கேள்வி, கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. திருக்குறள் இந்நூல் அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்களும் 1330 திருக்குறள்களும் உள்ளன. சரிங்களா? 130 அதிகாரம் 1330. இந்த கொஸ்டினை நல்லா பார்க்கணும். நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? 1320 கொடுத்துருக்குறோம். அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரிங்களா? 1330 வரணும். கொஸ்டினை நல்லா பார்க்கணும். குரட்பாக்களும் உள்ளன. உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் உள்ளதால் இது உலக பொதுமறை. எல்லாமே சரி, இது மட்டும் தவறு. 1330 திருக்குறள்கள் வர வேண்டும். அடுத்து பாருங்க, ஆன்ற என்ற சொல்லின் பொருள் உயர்ந்த. பொருள் செல்வம் பெருஞ்செல்வம் என்ற சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம். பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை பண்புடைமை.
அது கூட்டல் இன்றேல், அது கூட்டல் இன்றேல், அதுவின்றேல், அது கூட்டல் இன்றேல், அதுவின்றேல். நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் நயன். இவ்விரண்டும் பிரித்தெழுதுக. ஈ கூட்டல் இரண்டும் இவ்விரண்டும். மக்கட்பண்பு பிரித்தெழுதுக. மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு. கூற்று 1. தமிழரின் வீரத்தை பறைசாட்டும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறுதழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறுதழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. ஏறுதழுவுதல் எந்த நிலத்திற்குரிய விளையாட்டு அப்படின்னா முல்லை நிலம். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை. வாளை பிடித்தல் என்பது தாழ்மை. காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி எத்தனை மீட்டர் தூரம் அல்லது எத்தனை வினாடிகள் அல்லது 3 துள்ளல்களை ஓடும் வரை போட்டியாளர்கள் பெற்றனர் அப்படின்னு வெற்றி பெற்றனர் அப்படின்னா 15 மீட்டர் தூரம், சரிங்களா, அல்லது 30 வினாடிகள் காளையை பிடித்திருக்கணும், சரிங்களா. இதுதான் வெற்றி பெறுவதற்கான, இல்லைன்னா அந்த மாடு 3 முறை துள்ளுவது வரைக்கும் பொறுத்திருக்கணும். இதெல்லாம் கேள்வி. சிலம்பு என்றால் என்ன பொருள்? ஒலித்தல். சிலம்பு என்ற சொல்லின் பொருள் ஒலித்தல். சிலம்பு என்றால் ஒலித்தல், சவுண்டு. காற்று, அதாவது கூற்று 1. சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என்று அந்த சிலம்பம் சுத்தும் போது அந்த சவுண்டு வருது இல்லையா, அதை வச்சுதான் அதுக்கு சிலம்பம் என்று பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் சிலம்பத்திற்கு உண்டு. இப்போ கூற்று 1, 2 சரி. சிலம்பம் சுற்றுவதற்கான கம்பு என்ன கம்பு? சிறுவாரை கம்பு. இது நல்ல கேள்வி. சிலம்பம் சுற்றுவதற்கான கம்பு கண்டிப்பா கேட்கப்படும் கேள்வி சிறுவாரை கம்பு. சிலம்பம் சுற்றுவதற்கான கம்பு மூங்கில் இனத்திலேயே சிறுவாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூங்கில் இனத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சிலம்பக்கலையில் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள் பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர். கூற்று 2. நாடி நரம்புகளையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பத்திற்கான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அப்ப சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, தமிழ் இலக்கியங்கள் கூறும் வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல்களில் ஒருவர் வல்வில் ஓரி. வில்லாற்றலில் சிறந்தவர் யாருன்னா வல்வில் ஓரி. வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல்களில் ஒருவர் வல்வில் ஓரி. படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை புகழ்ந்து பாடியவர் வல்வில் ஓரி. வல்வில் ஓரி, வல்வில் ஓரியை புகழ்ந்து பாடியவர் யாரு? சரிங்களா, வல்வில் ஓரியை புகழ்ந்து பாடியவர் வன்பரணர். சரிங்களா. படைக்கலன்கள் ஏதுமின்றி டேஸ் போரிடும் விளையாட்டு. இருவர் படைக்கலன்கள் எதுவுமே இல்லாம 2 பேர் போரிடக்கூடிய விளையாட்டு தான் மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை டேஸ் என்னும் சொல்லால் குறிப்பது வழக்கம். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்று சொல்வது வழக்கம். மற்போரில் சிறந்து விளங்கியமையாலேயே அக்கால அரசர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டார்கள், மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார்கள். கூற்று, ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. மல் என்றால் வலிமை என்று பொருள். அடுத்தது, தமிழர் வீர கலைகளுள் ஒலிம்பிக் போட்டியில் ஒன்றாக இருந்து வருவது. தமிழருடைய வீர கலைகள்ல இந்த மற்போர், ரெஸ்லிங், அது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில இருக்கு. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது சிலம்பம் கருதப்படும், மற்போர் கருதப்படும், நீர் விளையாட்டு கருதப்படும், மட்டைப்பந்து கிரிக்கெட் கிடையாது. அடுத்தது, மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு. மஞ்சு விரட்டு என்பதுடன் தொடர்புடைய விளையாட்டு ஏறுதழுவுதல். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சொல்லக்கூடிய நூல் கலித்தொகை. மற்போர் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. மல் கூட்டல் போர் மற்போர். தன் கூட்டல் காப்பு தற்காப்பு. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை. வழுக்குமரம் இருக்கா? இல்ல. சிலம்பாட்டம் இருக்கா? இல்ல. ஏறுதழுவுதல் இருக்கா? இல்ல. அடுத்தது, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். சிலம்பம் அப்படின்னா மூங்கில். ஓகே. தாளாண்மை முயற்சி. சிறுவாரை கம்பு திமிழ்னு கொடுத்துருக்குறோம். மாட்டுக்கு தான் திமிழ். சிறுவாரை கம்பு அப்படின்றது ஒரு மூங்கில் இனம். சிறுவாரை கம்பு என்பது ஒரு மூங்கில் இனம். இந்த மூங்கில் இருந்து தான் இந்த சிலம்பாட்டத்திற்கான அந்த கம்பு செய்யப்படுது. வேளாண்மை உழவு.
சரி. அப்ப சிறுவாரை கம்பு திமிழ் என்பது இங்க தவறு. அடுத்தது எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருக என்னது? போற்றும் தூற்றும். எதிர்ச்சொல் தருக வாழ்தல் வீழ்தல். கங்கை கொண்ட சோழபுரம் கதையில் சிறுமியின் பெயர் என்ன? கயலினி. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. ஒரு தரமான கேள்வி. வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தவன் முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தவன் முதலாம் ராஜேந்திர சோழன். வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் டேஸ் என்றும் புலவர் பெருமக்களால் புகழப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்னொரு பேர் என்னது? வெற்றி திருநகர். கங்கை கொண்ட சோழபுரம் புலவர் பெருமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கங்காபுரி எனவும் கங்காபுரம் எனவும் அழைக்கப்பட்டது. கங்காபுரி எனவும் கங்காபுரம் என்றும் அழைக்கப்பட்ட ஊர் கங்கை கொண்ட சோழபுரம். வெற்றி திருநகரம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில் கட்டியவர் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக நல்லா கொஸ்டின் பாருங்க. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பரந்த கற்பம். தரமான ஒரு கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பரந்த கற்பம் என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். தரமான ஒரு கேள்வி. சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங்கம் என்பது எதை குறிக்கும்? பொன்னேரி. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங்கம் என்பது எந்த ஊரை குறிக்குது? பொன்னேரி. அடுத்து பாருங்க. ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட 34 அடி குறுக்களவு கொண்ட விமானமுடைய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். அப்ப கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய விமானத்தின் குறுக்களவு 34 அடிகள். அடுத்தது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்ட நந்தி சிலையுடைய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம்? அரியலூர் மாவட்டம். திரும்ப சொல்றேன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோவில் கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது மற்ற கோவில்களின் நுழைவு வாயில் உயரத்தை விட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் நுழைவாயிலின் உயரம் 20 அடி. உலக புகழ் பெற்ற கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி சிற்பங்கள் கொண்டுள்ள கோவில், அதாவது கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி, இந்த சிற்பங்கள் எங்க காணப்படுது? கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்ல தான் காணப்படுது. உலக புகழ் பெற்ற தனிச்சுக்கு இந்த பாடம் தொடர்ச்சி வரனால நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் சொல்றோம். எக்ஸாம்ல கேட்டாங்கனால நமக்கு தெரியணும். நம்ம நீங்க படிச்சு எதை எடுப்பீங்களோ அதை எடுத்து நோட்ஸா கொடுத்துட்டேன். இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த 6383142355 நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். புத்தகத்தினுடைய விலை தற்பொழுது 655 ரூபா. சரிங்களா? ஓகே. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ள கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த லிஸ்ட்ல பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன. சரி. கலையழகும் புதுப்பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. சரி, ரெண்டுமே சரி. கீழ்கண்ட இணைப்பு சொற்களில் தவறானதை தேர்வு செய்க. மட்டும், ஆதலால், தான், இது மட்டும் தவறானது. நாம் தங்குதடையின்றி பேசவும் எழுதவும் பயன்படும் சொற்கள் தான் இணைப்பு சொற்கள். அதனால் என்பது என்னது? இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் மழை பெய்யவில்லை. நல்லா பாருங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, மழை பெய்யவில்லை. இந்த தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் எதுன்னு கேட்கிறாங்க. ஆயினும் மழை பொழியவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன, மழை பெய்யவில்லை. இதுல பொருத்தமான இணைப்பு சொல் ஆயினும். கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், டேஸ் மிதிவண்டியே போதும் என்றான். பாருங்க, கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், இருந்த போதிலும் இணைப்பு சொல் மிதிவண்டியே போதும் என்று கூறினான். நம்ம இணைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். பெருமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. சரியான இணைப்பு சொல் பெருமழை பெய்தது,
ஏரி குளங்கள் நிலையம். அப்ப இங்க என்ன வரணும்? படிக்க ஆப்ஷன் பார்க்காம சொல்லிடணும். அதனால் பெருமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிறைந்தன. அப்ப அதனால். அடுத்தது, டேஸ் படையுடைய அரசன் மிகச்சிறந்தவனாக மதிக்கப்பெற்றான். நாற்படை. 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது. இது ஒரு நல்ல கேள்வி. 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை. 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது எந்த படை அப்படின்னு கேட்டாங்கன்னா யானைப்படை. அடுத்து பாருங்க, போர்க்களத்தில் வீறு கொண்டு செம்போர் விளைப்பதும் மற்றார்க்குரிய மாட மதில்களை தாக்கி தகர்க்கும் படை. போர்க்களத்தில் வீறு கொண்டு செம்போர் விளைப்பதும் மற்றார்க்குரிய மாட மதில்களை தாக்கி தகர்க்கும் படை யானைப்படை. அதனாலதான் 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை. அடுத்தது, மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர், மக்கள் பண்பில்லாதவர் மரம் போல்வர் அப்படின்றார். மக்கட்பண்பில்லாதவர் மரம் போல்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். காலாட்படை பிரித்து எழுதுக. கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை காலாட்படை. தமிழ் சொல் தருக. ஷேர் ஆட்டோ பகிர்வுத்தாணி. தமிழ் சொல் தருக. வாஷிங் மெஷின் சலவை இயந்திரம். ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது கார்புள்ளி. ஒரு தொடரில் பல பொருள்கள் அப்படியே அடுக்கி வரும்போது கார்புள்ளி. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி. இதெல்லாம் நல்ல கேள்வி. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி. அடுத்தது, ஒரு தொடரில் நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி முதலியன வந்தா என்ன பண்ணணும்? ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஒரு தொடரில் ஒரு நூலின் பெயர் வந்தாலோ, கட்டுரையின் பெயர் வந்தாலோ, பழமொழி முதலியன வந்தால் என்ன குறியிட வேண்டும்? ஒற்றை மேற்கோள் குறி. திருக்குறள் இருந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் குறியிட வேண்டும். ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது, ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் என்ன குறியிடணும்? இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும். ஒருவர் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. விடுபட்ட சொற்களை நிரப்புக. டேஸ் ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் டேஸ் என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. திருக்குறள். பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்த கொஸ்டின், தன்னை நோக்கி வரும் டேஸ் நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் ஒருத்தன் அவனை போற்றுனா வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. விருந்தினரை வரவேற்றால் அப்படின்றார். பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஒன்றே தெம்புதரும் என்று பாடியவர் யார்? ஏர்தொழில் ஒன்றே தெம்புதரும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஒன்றே தெம்புதரும் என்று பாடியவர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரை பத்தி நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர். இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். உப்பு சத்தியாகிரக தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் பொழுது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவோர் யாரும் சேர்வீர் என்ற வழிநடை பாடலை பாடியவர் இந்த நாமக்கல் கவிஞர். சரிங்களா? பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை உழவு பொங்கல். உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள தொடை நயம். இந்த பாடலை பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். சீர் மோனை
அடி எதுகை. சீர்மோனை அடி எதுகை. சீர்மோனை அடி எதுகை பயின்று வந்துள்ளது. விழலாகும். விழல் விழல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீணாகும். காந்திய கவிஞர் இப்பதான் சொன்னோம், வே ராமலிங்கனார். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்து நித்தியத்தை நம்புவோர் யாரும் சேருவீர் என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழ் தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றெல்லாம் பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா, கொஸ்டின் நல்லா பாருங்க. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். கூற்று 1 சரி. என்ன பாரு, பாடல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோமா, ஆனா இவருடைய பாடல் தான். நல்லா பார்த்துக்கோங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. சரிங்களா? அன்பே அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், அமிழ்தே அவனுடைய மொழியாகும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றெல்லாம் சொன்னவர் நாமக்கல் கவிஞர். இங்க என்ன கொடுத்துருக்கிறோம்? அவருடைய பாடல் இல்லைன்னு கொடுத்துருக்குறோம். அப்ப 2வது கூற்று தவறு, கூற்று 1 சரி. ஆனா அது அவர் தான் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்ற பெருமைக்கு உரியவரும் காந்திய கவிஞர் என்ற பெருமைக்கு உரியவரும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வையகம் என்ற சொல்லின் பொருள் உலகம். வையகம் என்ற சொல்லின் பொருள் உலகம், ஞாலம் அப்படின்னாலும் சொல்லிக்கலாம். நலன் எல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நலன் கூட்டல் எல்லாம் நலன் எல்லாம். நிறைந்தரம், நிறைந்து கூட்டல் அறம். நிறைந்தரம் நல்ல கொஸ்டின். நிறைந்து கூட்டல் அறம். இன்பம் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் துன்பம். இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. ஓகே. உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வருநாளே உற்றை பொங்கல் திருநாளாம் என்ற பாடலடி. இது பாடலியவர் யாரு? நாமக்கல் கவிஞர். இப்பாடலடியில் இயைபு சொற்கள் உண்டு பண்ணும் கொண்டு வரும், உண்டு பண்ணும் கொண்டு வரும், இதான் இயைபு சொற்கள். உண்டு பண்ணும் கொண்டு வரும் இயைபு சொற்கள்னா இறுதி சொற்கள். சரியான ஒன்றை தேர்வு செய்க. சிறு தானியங்கள் எதெல்லாம்? கம்பு, குதிரைவாளி, சோளம். பொன்னி அப்படின்றது நெல், சம்பா அப்படின்றது நெல், கவுனி அப்படின்றது நெல். அப்ப இது கிடையாது. பொன்னி அப்படின்னாலும் நெல், இல்லை 1 தான் இருக்கு, அப்ப இது கிடையாது. இங்க 1 2 இருக்கு, இங்க 1 தவறா இருக்கு, அதனால இது கிடையாது. கம்பு, குதிரைவாளி, சோளம் சிறுதானியங்கள். இங்கிலீஷ்ல வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அனுமதி, இசைவு. விளம்பரத்தாள்கள், விளம்பரம் கூட்டல் தாள்கள். ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள் சிந்தித்தல். தோட்டம் கூட்டல் கலை, தோட்டக்கலை. பழங்காலம் பிரித்தெழுதுக. எதிர்ச்சொல். பழங்காலம் என்பதன் எதிர்ச்சொல் புதிய காலம். பழங்காலம் பிரித்தெழுதுனா பழமை கூட்டல் காலம். வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். கீழ்கண்டவற்றுள் சிறு தானியம் அல்லாதது. கொண்டைக்கடலை, கேழ்வரகு, சோளம். முந்திரி வந்து சிறு தானியம் கிடையாது. நேர்மை நிறைந்த தீர்ப்பு கதையில் தென்பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தவராக குறிப்பிடப்படுபவர் மங்கையர்க்கரசியார். நேர்மை நிறைந்த தீர்ப்பு அப்படின்ற கதையில தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்தவராக குறிப்பிடப்படுபவர் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார்னா யாரு? மீனாட்சி. தென்பாண்டி நாடு எது? மதுரை. ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று கூறியவர் லக்குவணன். ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று கூறியவர் லக்குவணன். சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரியின் ஆசிரியர். சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருகுது வேல் என்று பாடியவர். தரமான ஒரு பாட்டு. சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருகுது வாள் என்று பாடியவர் பாரதியார். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. பகைவருக்கும் நட்பு காட்டுவது தமிழரின் பண்பாடு. அசைநிலை விரைவு, அசைநிலை விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசை நிலை முதலிய பொருள்களை குறித்து வருவது அடுக்கு தொடர். ஒரே சொல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை அடுக்கி வந்து பிரிந்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். சரி. இரட்டை சொல்லாகவே வரும், 2 முறைக்கு மேல் வராது, பிரித்தால் பொருள் தராது. இதெல்லாம் சொல்றோம் இரட்டை கிளவி. சலசல, படபட, கலகல, பலபல. ஆனா
2க்கு மேற்பட்ட சொற்கள் வரும், பிரித்தால் பொருள் தரும். செய்ய செய்ய செய்ய, வெற்றி வெற்றி வெற்றி, வாழ்க வாழ்க வாழ்க, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வரும், பிரித்தாலும் பொருள் தரும். தவறானதை தேர்வு செய்க. கலகல அடுகு இரட்டை கிளவி, தட தட இரட்டை கிளவி, சர சர இரட்டை கிளவி, தீ தீ, பிரித்தால் பொருள் தரும், அடுக்கு தொடர். தவறானதை தேர்வு செய்க. வா வா அடுக்கு தொடர், போ போ அடுக்கு தொடர், தீ தீ அடுக்கு தொடர், பல பல என்பது இரட்டை கிளவி. அப்ப இது தவறானது. ஒலிப்பு குறி, விரைவு குறி, வியப்பு குறி, சினக்குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்துவது இரட்டை கிளவி. அதாவது ஒளி குறிப்பு, சலசல கடகட படபட அப்படின்னா ஒளி குறிப்பு, விரைவு குறிப்பு படபடபடன்னு இல்லையா, வியப்பு குறிப்பு ஆச்சரியமானது, சின குறிப்பு கோபமானது, இதெல்லாம் குறிக்கிறது இரட்டை கிளவி. நல்ல ஒரு கொஸ்டின். அடுத்தது, அடிபட்ட கால் டேஸ் வலிக்கிறது, விண்ணு விண்ணுண்டு வலிக்குதுன்னு சொல்லுவோம். அடிபட்ட கால் விண்ணு விண்ணுண்டு வலிக்குதுன்னு சொல்லுவோம். அடுத்தது, காலை பொழுது எப்படி விடியும், பல பலவென புலர்ந்தது, பல பல. அடுத்தது, குயில் டேஸ் என கூவியது, குயில் எப்படி கூவும், கூ கூ என கூவியது, பிரிச்சா பொருள் தருமா, தராது. மணமக்களை டேஸ் என வாழ்த்தினர், மணமக்களை எப்படி வாழ்த்துவோம், வாழ்க வாழ்க. ஆனா வெறும் வாழ்க, ஒரே ஒரு எழுத்து வாழ்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இலக்கண முறைப்படி அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. கா இய இயர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் என்ற பொருளில் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆனா வாழ்க 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரும். சரிங்களா? ஓகே. சரியான இணையை தேர்வு செய்க. கலகலவென, இது ஒரு விரைவு குறிப்பு, கலகலன்னு ஓடுனா அப்படின்னா விரைவு குறிப்பு. நர நரவென, சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. நர நரவென சின்ன குறிப்பு, நர நரன்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். தட தடவென ஒளி குறிப்பு, இது தவறு. விண்ணு விண்ணுனா வியப்பு குறிப்பு கிடையாது, வந்து வலிக்கிறது. சரிங்களா? ஓகே. தீ தீ என்பது அச்சம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னோடு கிளர்வேந்தன் தன்னாடு, வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண் வனப்பு, பண் அப்படின்னா இசை, பண் வனப்பு அதுக்கு அழகு என்னது, கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு, வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் காரியாசான். சரிங்களா? இந்த பாடலை கொடுத்து என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு, வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்ற வரியில் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தினுடைய இந்த பாடலுடைய ஆசிரியர் காரியாசான். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற பாடலின் ஆசிரியர் காரியாசான். இந்த சிறுபஞ்ச மூலத்துல 5 மூலிகைகளின் வேர்களை பத்தி பேசும். அதுதான் அடுத்த கேள்வி. கூற்று 1, கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்த நூலில் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் மக்களின் மன நோயை தீர்ப்பனவாக உள்ளன. கூற்று காரணம் 2மே சரி. அப்ப சிறுபஞ்ச மூலம் எத்தனை மூலிகைகளுடைய வேர்களை குறிப்பிடுகிறது? 5 மூலிகைகளின் வேர்களை குறிப்பிடுகிறது. என்ன 5 மூலிகைகள்? கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுல ஒன்றை மட்டும் மாத்தி கொடுத்து கேள்வியை கேட்கலாம். ஏலாதி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 மூலிகைகளை பத்தி பேசிச்சுன்னா அது ஏலாதி. சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகைகள் நோய் தீர்ப்பது போல 3 கருத்துக்களை பத்தி பேசிச்சுன்னா அது திரிகடகம். 5 மூலிகளின் வேர்களை பற்றி பேசிச்சுன்னா அது சிறுபஞ்ச மூலம். ஓகே. அடுத்தது, பொருள் தருக. கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள் இரக்கம். வனப்பு என்றால் அழகு. நன்றென்றல் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நன்று கூட்டல் என்றல். அடுத்தது, என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல். அடுத்தது, கண்ணுக்கு அழகு இரக்கம். கண்ணு, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு, காலுக்கு அழகு என்னது? காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை, பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு
ஆராய்ச்சிக்கு அழகு எது? முடியும் என்று உறுதி செய்தல். இசைக்கு அழகு பண்வனப்பு கேட்போர் நன்றென்றல். ஒரு இசைக்கு அழகுனா அதை கேட்கிறவங்க நன்று என்று சொல்ல வேண்டும். அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. ஒரு அரசன் நாட்டு மக்களை வருத்தக்கூடாது. இந்த 5 கருத்துக்களையும் தான் இந்த பாடல் சொல்லுது. என்ன பாட்டு? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல். கிளர்வேந்தன், ஒரு நல்ல வேந்தன் என்ன பண்ண மாட்டான்? தன் நாட்டு மக்களை வாட்ட மாட்டான், வருத்த மாட்டான். அதுதான் இந்த பாடல் குறிப்பிடக்கூடிய 5 கருத்து. ஆராய்ச்சிக்கு அழகு என்னது? முடியும் என்று உறுதி செய்தல். காலுக்கு அழகு என்னது? பிறரிடம் சென்று கேட்கக்கூடாது. கண்ணுக்கு அழகு என்னது? இரக்கம் காட்டணும். சரிங்களா? 5 4 2 3 1 இதான் விடை. அடுத்த கொஸ்டின். அள்ளி கொடுக்கும் கொல்லிமலை வள்ளல். அள்ளி கொடுக்கும் கொல்லிமலையினுடைய வள்ளல் யாரு? காரி. கடையல் வள்ளல்களில் கொல்லிமலையை ஆட்சி செய்தவன் யாருன்னா காரி. பொற்காசு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு பொற்காசு. கொடைத்திறம் பிரித்தெழுதுக கொடை கூட்டல் திறம் கொடைத்திறம். களிறு என்பதன் பொருள் யானை. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே யானை. தரணி என்ற சொல்லின் பொருள் தரணி என்றால் உலகம். தரணி ஞாலம் பூமி எல்லாமே உலகத்தை குறிக்கும். சோறு இந்த சொல்லுடன் பொருந்தாதது. உணவு அன்னம் அமுது கால் என்பது பொருந்தாதது. அடுத்தது பாருங்க. பேழை அப்படின்னா பெட்டி. பேழை என்றால் பெட்டி. பேழை என்றால் பெட்டி. மாரி என்றால் மழை. வாயில் என்றால் வாசல். ஆணை என்றால் கட்டளை. இரவல் அப்படின்னா கடன். இரவல் அப்படின்னா கடன். ஆங்கில சொல்லை தமிழ் படுத்துக. புக் டேபிளில் உள்ளது. புக் அப்படின்னா புத்தகம். டேபிள் அப்படின்னா மேசை. ஆங்கில சொல்லை தமிழ் படுத்துக. பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன. தட்டில் பழங்கள் உள்ளன. அடுத்தது ஆங்கில சொல்லை தமிழ் படுத்துக. ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்ட் எடு. காய்ச்சல். ஃபீவர்னா காய்ச்சல், ரெஸ்ட்னா ஓய்வு. தலைமை பண்பு கதையில் இடம்பெற்ற ஊர் செந்தூர். தலைமை பண்பு கதையின் மாந்தர்கள் பாலன் பூவண்ணன். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இணை சொற்கள் 3 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணைச்சொல் கண்ணும் கருத்தும். ஒத்த கருத்தை கண்ணும் கருத்தும் அப்படின்னு ஒத்த கருத்து. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எதிரெதிர் கருத்தை வலியுறுத்தும் இணைச்சொல் இரவு பகல். இரவும் பகலும் எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும். கீழ்கண்டவற்றுள் செரி இணை. செரி இணைச்சொல் பச்சை பசேல். செரி இணைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பச்சை பசேல். பல ஆண்டு தாவரம் என அழைக்கப்படுவது தென்னை. பல ஆண்டு இதுல இந்த லிஸ்ட்ல பல ஆண்டு தாவரம். வாழை கிடையாது, பப்பாளி கிடையாது, கத்தரி கிடையாது, தென்னை. தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படுவது கயிறு. தென்னை மரங்கள் நிறைந்திருக்கும் பகுதி தென்னந்தோப்பு. புறாவிற்காக தனது உடலையே தந்த மன்னன் சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. சிபி மன்னன். மனுநீதி சோழன். அதாவது தன்னுடைய தேர்ல தன்னுடைய மகன் என்ன பண்றான்னா தேர்ல ஒரு பசுவினுடைய கன்றை ஏற்றி கொள்றான். அதனால அந்த ஏற்றிக்கொன்ற தன்னுடைய மகனையே தேர்ல ஏற்றி கொன்றவன் தான் இந்த மனுநீதி சோழன். இந்த சிபி என்ன பண்ண அப்படின்னா புறாவிற்காக தன்னுடைய தசையை வெட்டி கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி. அடுத்தது கண்ணகியின் சிலம்பில் உள்ளது என்னது? மாணிக்க பரல்கள். சரிங்களா? பாண்டிய மன்னனின் சிலம்புல என்ன இருந்துச்சு? முத்துக்கள். பாண்டிய மன்னனின் சிலம்பில் இருந்த முத்துக்கள். சிலம்பில் இருந்தது முத்துக்கள். கோவலனுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்கம். சிவப்பு நிறத்தை கொண்ட மாணிக்கம். அறநெறி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அறம் கூட்டல் நெறி அறநெறி. கால் கூட்டல் சிலம்பு கார்ச்சிலம்பு. பசுவின் கன்றை தேர்காலில் ஏற்றி கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்ற மன்னன் மனுநீதி சோழன். கோவலனின் தந்தை மாசாத்துவான். சரிங்களா? கண்ணகியின் தந்தை மாநாயகன். பாண்டி மாதேவியின் காற்சிலம்பில் என்ன இருந்துச்சு? முத்துக்கள். பாண்டி மாதேவியின் கால் சிலம்பில் இருந்தவை முத்துக்கள். சரிங்களா? பாண்டி மாதேவியின் கோப்பெருந்தேவி. அந்த பாண்டி மாதேவி யாரு? கோப்பெருந்தேவி. அந்த பாண்டிய மன்னன் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். தேரா மன்னா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் யாரு?
பாண்டியன் நெடுஞ்செழியன். சேர்த்தெழுதுக ஆ கூட்டல் ஊர் அவ்வூர். செங்கோல் என்பதை பிரித்தெழுதுக செம்மை கூட்டல் கோல் செங்கோல். யானோ அரசன் யானே கல்வன். கோவலனை கொண்டுட்டான் தெரியாம, ஃபுல்லா நீதி விசாரிக்காம கோவலனை கொண்டுட்டான். இந்த செய்தி தெரியுது. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொன்னவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். யானோ அரசன் யானே கல்வன் என்று சொன்னவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். காணாமல் போன பணப்பை என்ற கதையின் கருப்பொருள் பேராசை பெருநஷ்டம். தமிழில் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8. தமிழில் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. நாவின் நுனி எழுத்துக்களின் பிறப்பு. நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது ந தன்னகரம். நாவின் நுனி முன் அன்னத்தை தொடுவதால் பிறப்பது ரன்னகரம். ரன்னகரம். இது ரன்னகரம், இது டன்னகரம். அடுத்தது நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந தன்னகரம். தன்னகரம். சரியா? சரியான இணையை தெரிவு செய்க. ஒளி அப்படின்னா ஓசை, ஒளி அப்படின்னா அழித்தல். ஓகே. 331வது கேள்வி. சாலையில் பள்ளம் இருந்ததால் டேஸ் பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார். பாருங்க, ஓட்டுநர் அப்படின்னா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஓட்டுநர் அப்படின்னாலே இந்த தன்னகரம் தான் வரணும். கடவுருக்கு செல்ல வழி பாதை எது? கூண்டிலிருந்து டேஸ் சுதந்திரமாக பறந்தது கிளி. கிளி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பயம் அப்படி சொல்லலாம். இந்த கிளி அப்படின்னா கிழித்தல் அப்படின்னு அர்த்தம். விருந்தின் போது டேஸ் இலையில் உணவு பரிமாறினர். வாழை இலையில். சரிங்களா? வாழை இலையில் உணவு பரிமாறினர். அடுத்தது கடலில் பெரிய டேஸ் வந்தன. அலைகள் வந்தன. சரிங்களா? இந்த அலைகள் அப்படின்றது புற்றுன்னு சொல்லலாம். மைதானம் இந்த சொல்லுக்குரிய சொல் தமிழ் சொல் திடல். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய தொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அறநெறிச்சாரம். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர். அடுத்த கேள்வி பாருங்க. அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். கூற்று. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் தான் இந்த அறநெறிச்சாரம். இப்பாடலில் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்று விளங்குகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஏன் தரமான கேள்வி என்ன தெரியுமா? அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசான். சரிங்களா? நல்வழி ஔவையார். மூதுரை ஔவையார். வாக்குண்டாம் என்று அழைக்கப்பட்டது மூதுரை. சால என்ற சொல்லின் பொருள் மிகவும். பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அடிச்சுறாங்க. அதாவது மயிலிறகாகவே இருந்தாலும் வாகனத்துல வண்டி முழுவதும் ஏத்தினால் அந்த அச்சு எடையின் காரணமாக உடைந்து விடும். பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சால என்றால் மிகவும் மிகுதியாக என்று பொருள். தலை என்னும் சொல்லின் பொருள் முதன்மையான. இப்ப தலையாய கடமைன்னுவாங்க. அப்ப முதன்மையான கடமை. தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். எதுகைனா 2வது எழுத்து. அப்ப தூய ஆய. சரிங்களா? தூயவாய் ஆய பொழுதொற்றும். சரிங்களா? 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. சொல்லாடல் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சொல் கூட்டல் ஆடல் சொல்லாடல். பொழுதாற்றும் பொழுது கூட்டல் ஆற்றும். பொழுது கூட்டல் ஆற்றும் பொழுதாற்றும். வேற்றுமை இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னவர் யார்? ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற தன்னுடைய புத்தகத்துல தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. சரிங்களா? பாரதிதாசன் அரங்கம் எங்க இருக்கு? புதுச்சேரி. நீ நல்ல தரமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. பாரதிதாசன் அரங்கம் எங்கு உள்ளது? புதுச்சேரி.
கனக சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர்? பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். கூற்று பாரதியார் விடுதலை போராட்ட காலத்தில் 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கியிருந்தார். புதுவையில் இருக்கும் போதுதான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய 3 காவியங்களை பாரதியார் படைத்தார். 2 கூற்றுகளும் சரி. சரிங்களா? விடுதலை போராட்டத்தின் பொழுது பாரதியார் 10 ஆண்டுகள் எங்கு தங்கியிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரியில தங்கியிருந்தார், புதுவையில தங்கியிருந்தார், புதுச்சேரியில தங்கியிருந்தார். புதுச்சேரியில பாரதியார் தங்கியிருந்த பொழுதுதான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய 3 காவியங்களை பாரதியார் படைத்தார். சரி. பாரதியாரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையை நிறுவிய மாநிலம் புதுச்சேரி. பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடி தமிழ் மீது தாம் கொண்டிருந்த பற்றை வெளிப்படுத்தியுள்ளார். கூற்று 1 சரி. கூற்று 2 இயற்கை, பெண் விடுதலை போன்ற பல கருத்துக்களை முன்வைத்து நிறைய பாடல்களை பாடியுள்ளார். கூற்று 2மே சரி. அடுத்தது பாரதியார். கூற்று 1 பாரதிதாசன். பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பாரதிதாசனுடைய படைப்புகள்: குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இசையமுது போன்றவை பாரதிதாசனுடைய நூல்கள். தரமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே தகவல்களை ஒன்னா கொடுத்துட்டேன். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இசையமுது எல்லாமே யாருடைய படைப்புகள்? பாரதிதாசன் படைப்புகள். பாரதிதாசன் 72 நூல்களுக்கு மேல் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். அப்ப 2 கூற்றுகளும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்னும் இயற்பெயர் கொண்டவர் யாரு? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. வாணிதாசன். எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்னும் இயற்பெயர் கொண்டவர் வாணிதாசன். ரமி என்னும் புனைப்பெயரில் எழுதியவர் யாரு? இதுவும் நல்ல ஒரு கேள்வி. வாணிதாசன். வாணிதாசன் என்ன புனைப்பெயர்ல எழுதினாரு? புனைப்பெயர், நிக்நேம் ரமி. ரமி என்னும் புனைப்பெயரில் கவிதை படைத்தவர் வாணிதாசன். அடுத்தது பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர்கள் வாணிதாசன் மற்றும் புதுவை சிவம். பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா. தரமான ஒரு கேள்வி. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் வாணிதாசன். வாணிதாசன். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யாரு? வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடிமுல்லை எனும் நூலின் ஆசிரியர். பாருங்க, கொடிமுல்லை. இதுவும் தரமான கேள்வி. கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். கொடிமுல்லை வாணிதாசன். பாரதியாருடைய பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் வாணிதாசன். கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். மாதவி காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் தமிழ் ஒளி மாதவி காவியம். மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? தமிழ் ஒளி. மாதவி காவியம் யாருடைய படைப்பு? தமிழ் ஒளி அவருடைய படைப்பு. தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்த இலக்கண சுடர் ரா திருமுருகன். தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல் படைத்த இலக்கண சுடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா திருமுருகன். இது ஒரு தரமான கேள்வி. அடுத்த கொஸ்டின். இலக்கண சுடர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? இலக்கண சுடர் என்று அழைக்கப்பட்டவர் ரா திருமுருகன். இவர் தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தனது பெயரை திருமுருகன் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார். அப்ப இலக்கண சுடர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருமுருகன். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் என்ற பெயரை தூய தமிழில் திருமுருகன் என்று மாற்றிக்கொண்டவர் இலக்கண சுடர் சுப்பிரமணியன். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். இவர் ஆய்வு நூல்கள், வரலாறு நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை. அப்ப கேள்வி, பாவலர் பண்ணை என்ற நூலின் ஆசிரியர் ரா திருமுருகன் என்று சொல்லக்கூடிய இலக்கண சுடர் திருமுருகன். என் தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இலக்கண சுடர் ரா திருமுருகன். சரிங்களா? ஓகே. அடுத்தது 2 கூற்றுமே சரிதான். அந்த கேள்விக்கு 2 கூற்றும் சரி.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற மா லெனின் தங்கப்பாவும் இலக்கண சுடர் ரா திருமுருகனும் இணைந்து நடத்திய இதழ். தரமான கேள்வி, தரமான கேள்வி. சாகித்ய அகாடமி விருது வென்ற மா லெனின் தங்கப்பாவும் இலக்கண சுடர் ரா திருமுருகனும் இணைந்து நடத்திய இதழ் தெளி தமிழ். தெளி தமிழ், தெளி தமிழ், தெளிந்த தமிழ், தெளிகின்ற தமிழ், தெளியும் தமிழ், வினைத்தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் பிரபஞ்சன். பிரபஞ்சன். வானம் வசப்படும், வானம் வசப்படும், பிரபஞ்சன். குயில் பாட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் பாரதிதாசன். பாட்டிசைத்து பிரித்தெழுதுக. பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து. 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். பாரதிதாசன். தரமான கேள்வி. அவருடைய நூல்கள் அப்படியே பொறுத்துறோம். பாரதிதாசன் இருண்ட வீடு, தமிழ் ஒளி மாதவி காவியம், சரிங்களா? பாரதியார் பாஞ்சாலி சபதம், வாணிதாசன் கொடிமுல்லை, இலக்கண சுடர் ரா திருமுருகன் பாவலர் பண்ணை. பாவலர் பண்ணை. சரிங்களா? ஓகே. அடுத்தது அன்பு நலம் தரும் கதையின் நாயகன் மணி. ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் அதன் நேரான பொருளை உணர்த்தாமல் பயன்பாட்டின் காரணமாக வேறு ஒரு பொருளை உணர்த்துவது மரபு தொடர். கை கொடுத்தல் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் உதவி செய்தல். தட்டி கொடுத்தல் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் ஊக்கப்படுத்துதல். நாங்கள் டேஸ் உளவு தொழில் செய்து வருகிறோம். வாழையடி வாழையாக உளவு தொழில் செய்து வருகிறோம். நளினா பெற்றோரின் சொல்லுக்கு காது கொடுப்பாள். கோபத்தில் முடிவு எடுக்காதே, சிறிது ஆரப்போடு. ஆரப்போடு என்றால் என்ன அர்த்தம்? தள்ளி வை அப்படின்னு அர்த்தம். எங்கள் ஆசிரியர் நாங்கள் பிழையோடு எழுதினாலும் சொந்தமாக எழுதினால் தட்டி கொடுப்பார். தட்டி கொடுப்பார் அப்படின்னா பாராட்டுவார். தொலைநோக்கியை கண்டுபிடித்த இத்தாலிய அறிஞர். தரமான கேள்வி. கலிலியோ. தொலைநோக்கியை கண்டுபிடித்த இத்தாலிய அறிஞர் கலிலியோ. இடிதாங்கியை கண்டுபிடித்த அமெரிக்க நாட்டு அறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டரை கண்டுபிடித்த ஆஸ்திரேலிய அறிஞர் ஜேம்ஸ் ஹாரிசன். கண்டுபிடிப்புகள் இங்க நிறைய கேட்கிறாங்க. சயின்ஸ் சார்ந்து ஒவ்வொரு இயல்லையுமே 3 பாடம் இருக்கு. 3 பாடத்திலேயே நல்ல தரமான கேள்விகள் நம்ம எடுத்து கொடுத்துருக்கிறோம். மிதிவண்டியை கண்டுபிடித்த மேக் மில்லன். அப்ப கேள்வி பாருங்க, மிதிவண்டியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக் மில்லன். இந்த மேக் மில்லன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். குளிர் சாதன பெட்டியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஹாரிசன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ. எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். வானொலியை கண்டுபிடித்தவர் யாரு? மார்க்கோனி. எல்லாத்தையும் நமக்கு தெரியும். ஆனா மார்க்கோனி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மார்க்கோனி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இட்லி சாப்பிட்டுட்டே ரேடியோ கேட்போம். மார்க்கோனி. அம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தவர். நல்ல கொஸ்டின். அம்மை தடுப்பூசி எட்வர்டு ஜென்னர். எட்வர்டு ஜென்னர் அம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டறிந்தார். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த எட்வர்டு ஜென்னர் என்ன கண்டுபிடிச்சாரு? அம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்தார். தொலைநோக்கியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பல். தொலைபேசி டெலிபோன் தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பல், ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்டு ஜென்னர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். வானொலியை கண்டுபிடித்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோனி. குளிர் சாதன பெட்டியை கண்டுபிடித்தவர் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஹாரிசன். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின். சரிங்களா? தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த கலிலியோ. சரிங்களா? ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது எட்வர்டு ஜென்னர் அம்மை தடுப்பூசி. எட்வர்டு ஜென்னர். அடுத்து 382வது கேள்வி. அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும், இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால் என்னும் பாரதியினுடைய பாடல் உணர்த்துவது மனிதநேயம். வெற்றிகரமாக 5ஆம் வகுப்பு மட்டும் 382 கேள்வி. இந்த 382 கேள்வியை தாண்டி தான் நம்மளுடைய புத்தகம், சிவதனியானுடைய புத்தகம். அடுத்து 4ஆம் வகுப்புலையும் இருக்கு. 1 to 5th மட்டும் ஒரு 600 கொஸ்டின் எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும்
இந்த புத்தகத்தில் இருக்கு. இது உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். 6383142351 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். சிவதன்யா அகாடமியினுடைய இந்த பங்களிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக வாங்கிக்கலாம். உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய இந்த வகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளிக்கலாம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி, வணக்கம்.